இந்த உலகத்துல மனிதர்கள் இருந்து, அப்பா அம்மால இருந்து, சுத்தி வாழ்ற மனிதர்கள் இருந்து, சமுதாயத்துல போலீஸ்காரங்கள் இருந்து, நம் நாட்டுடைய சட்டத்தில் இருந்து, ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு, காலேஜ்ல இருந்து, வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து, நம்ம மேல இருக்கக்கூடிய அதிகாரி, நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரின்னு சொல்லப்படுற யாரா இருந்தாலும் நம் தப்பு பண்ண என்ன பண்றாங்க? ஒரு மெமோ தராங்க, ஒரு வார்னிங் லெட்டர் தராங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் எழுதி தர சொல்றாங்க, இல்ல ஒரு பனிஷ்மெண்ட் இருந்துட்டே இருக்குது. ஆனா சகலத்தையும் படைத்த ஆண்டவர் உன்னை என்னை பனிஷ் பண்ணல. அவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி பண்ணாத அப்படின்ற. இந்த அன்பை என்னால எங்கேயுமே பார்க்க முடியல. மற்ற மதத்துல மற்ற எல்லா தெய்வங்களும், மற்ற எல்லா கடவுள் கொள்கைகளும் மனிதன் பண்ற பாவத்திலிருந்து விடுதலை உண்டுன்னு யாருமே சொன்னது கிடையாது. இயேசு மட்டும் தான் சொன்னார், இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, உனக்கு நான் விடுதலை தரேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை போஷிக்கிறேன், நீ என்னை நம்பினா நான் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் சொன்னது இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அவரை நம்புகிற பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா ப்ராப்ளம் அதுதான். அவங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறாங்களே தவிர கிறிஸ்தை அறிந்தவர்களாக இல்லை. They just living a religioustic Christian life, but they have no relationship with Christ. கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய உறவு ஒண்ணுமே இல்லை. கடவுள்னா யாருன்னு அந்த அறிவு சுத்தமா இல்லை. அவன் ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போற மாதிரி சண்டே ஆன சர்ச்சைக்கு போவான், அவ்வளவுதான். Just a religious person. அந்த நான் எங்க மதத்தின் மேல நான் ரொம்ப வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்றதுல ஒரு பெருமை. எந்த மதமும் யாரையும் காப்பாற்றாது, கடவுள் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்.